எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலிமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் பொய்மை அந்த தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். பொதுவாக பொய் அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும். பொய் சொன்னால் நம்ம நிம்மதி போய்விடும் அப்படின்றதும் தெரியும். ஏன் நிம்மதி இருக்காதுன்றதை பற்றி சற்றே கொஞ்சம் அலசி பார்ப்போமா? எப்படி நம்மளோட நிம்மதி இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னா, பொதுவாக பொய் நம்ம எப்போ சொல்லுவோம்? நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக, இல்லை சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல காப்பாற்றிக் கொள்வதற்காக, இந்த மாதிரி தருணங்கள்லாம் நம்ம பொய் சொல்ல நேரிடும் இல்லையா? இப்போது இதை சொல்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி அடையிறோம் இல்லையா? அப்புறம் எப்படி அது நம்மளோட பலவீனமாக ஆகுது அப்படின்னா, எங்கே ஆகுது அப்படின்னா 2 விஷயங்களின் காரணமாக. ஒன்று நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். திருமதி ஃபேமஸ் ஸ்பீக்கர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் ஒரு நேர்காணலில் இதை பற்றி பேசியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பொதுவாக பொய் சொல்லும்போது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சற்றே ஒரு ரிமைண்டர் மாதிரி. அதாவது பொய் சொல்லும்போது மூளையின் செயல்பாடு ரொம்ப அதிவேகமாக இருக்குமா. அதே மாதிரி ரொம்ப சூடாகக்கூடிய தன்மை மூளைக்கு உண்டு எப்போ பொய் சொல்கிறப்போ. ஏன்னா பொய் சொல்லும்போது அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுறதுனால எப்படி ஒரு நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜில் ஒரு விஷயம் ஈஸி ஆக்சசபிளாக இருக்கிறதுக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி அதை ஃபெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கும் எவ்வளோ லேட் ஆகுமோ, கம்ப்யூட்டர் ப்ராசஸர் அதுக்காக எவ்வளோ உழைப்பு போடணுமோ, அதை விட பல மடங்கு உழைப்பு நம்ம மூளை பொய் சொல்லும்போதும் அந்த பொய்யை ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணும்போதும் போடுதான். அப்போது இந்த மாதிரி ஒரு தன்மை கொண்ட அந்த பொய் நம்மளுக்கு தேவையான நம்ம சற்றே சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அதை கொஞ்சம் தளர்த்திக்க ட்ரை பண்ணலாம். எதனால் நம்ம பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, எதையோ ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கே முக்கால்வாசி பேர். பொய் சொல்லியே ஆகணும், பொய் நம்ம கூடவே பிறந்தது, பொய் சொன்னால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்றதே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகிறதுனால அது ஒரு பொய்யா சொல்ல போக அதை அடுக்கு மாடித்தனமாக அதுக்கு மேலே 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 ஸ்டோரிஸ் கட்டிக்கிட்டே போய் டாப் ரூஃபில் இருந்து கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பயமாக இருக்குமோ அவ்வளோ பயம்தான் நம்ம பொய்கள் தரக்கூடியது நம்ம வாழ்க்கைக்கு. இப்போது இன்னொரு விஷயம் என் மனதிற்கு தோன்றும் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொய்யை சொல்லும்போது ஏன் மன நிம்மதி இல்லாமல் போகுது அப்படின்னா, நம் ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடுக்குள்ளே நம்ம அந்த வளையத்துக்குள்ளே வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம கால்ஸ் எடுக்கிறதில்ல, யாராவது கால் பண்ணி நம்ம எடுக்கிறதில்ல அப்படின்னா, அதற்கு ஒரு ரீசன் வச்சுருப்போம். அடுத்த தடவை அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது தூங்கிட்டேன், ஃபோன் சைலண்ட்டில் இருந்தது, இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த நேரத்தில் நான் பிஸியாக இருந்தேன், இல்லை பிஸியாக இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த உண்மையை சொல்லிவிட்டு அப்போதைக்கு நான் பேசுகிற மூடில் இல்லை அப்படின்னு கூட ஓரளவு டீசெண்டாக சொல்லலாம். இதில் இன்னொரு ஆங்கிள் இருக்குது, அதுக்கு நான் அப்புறமா வரேன். அதற்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிவிட்டோமே ஆனால், இப்போ எதிரில் இருக்கிறவங்க ஃபோனை எடுக்கலை அப்படின்னா நம்ம உடனே என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, வேணும்னே தான் அவங்க நம்ம ஃபோனை எடுக்கலை, இல்லை நம்ம ஒருத்தரை பார்க்க அவாய்ட் பண்ணும்போது நம்மளும் இன்னொருத்தரை அவாய்ட் பண்ணும்போது நம்ம உடனே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மளுக்கு அதோட நியூவன்சஸ் எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறதுனால நம்மளும் அவர்களை அந்த விதத்தில் சந்தேகிக்க ஆரம்பிப்போம். அங்கே தான் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஏற்படும். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஏற்படும் இடத்துல ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு இடையே சுமூகம் இருக்காது. சுமூகம் இல்லாத நிலையில் தான் எல்லா குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான அதீத வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொய் சொல்ல ஆரம்பித்து மற்றவர்களையும் அதற்குள்ளே உட்படுத்தி நாமும் நம்மளை பாதகப்படுத்தி
தேவையில்லாத ஒரு லூப்குள்ள நம்ம வந்து நம்மளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இத உடைக்கிறது எப்படி? அப்படின்னா ரொம்ப சுலபம். ஃபேஸ் யோர் சேலஞ்சஸ் அவ்வளவுதான். அங்க குறைஞ்சபட்சம் என்ன சொல்லிட போறாங்க? யாரும் நம்மள வந்து கொலை பண்ணிடவோ, இல்ல நம்ப பொய் சொல்ல போறது யார்கிட்ட அப்படின்னா, நெருங்கிய உறவுகள் கிட்ட தான் நெறைய பொய் சொல்ல நேரிடும். ஏன் அப்படின்னா, இதில இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எல்லாமே வெரி ஃபியூ தான் வந்து அ அ ரொம்ப கண்டிப்பா பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். மீதி எல்லாமே வந்து அத ஃபேஸ் பண்ண முடியாத பட்சத்தில, இல்ல நம்ம சொல்ற உண்மையால அவங்க மனசு பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு பயந்து தான் நம்ம ஒரு விஷயத்த செய்யறது. இது வந்து பின்னால் தெரிந்த வண்ணமாக, அதாவது நம்ம பொய் சொல்லிட்டோன்றது தெரிய வரும்போது ஏற்படும் பாதகத்தை விட, நம்ம அந்த நேரத்தில உண்மையை சொல்லுவதன் மூலம் ஏற்படும் பாதகம் சற்றே குறைவு தான். இத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டோம்னாவே, நம்பளால பொய் சொல்றத ஈஸியா தவிர்க்க முடியும். இது வந்து பாதி நாட்கள் இல்ல, ரொம்ப வருஷம் இத வந்து ஒரு பிராக்டிஸா வச்சுக்கிட்டோம்னா, இது நம்பளையே அறியாம எல்லா விஷயத்துக்கும், அதாவது நம்ப டிக்னிட்டிய பாதுகாக்கணும் அப்படின்றது நம்மளுக்குள்ள வந்துரும். அந்த டிக்னிட்டி வந்து வெளியில இல்ல எங்கேயோ கூட பரவால்ல. நம்ம ரொம்ப கூட இருக்கிற வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஸ் கிட்டயே அத பாதுகாக்கணுன்ற உணர்வுல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பொய் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ரொம்ப சில்லியான விஷயமா இருக்கும். ஆனா அத அக்செப்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. அதனால ஒரு பொய்ய சொல்லிடுவோம். அத சொல்லிட்டு அடுத்த தடவ அத ஃபெட்ச் பண்றதுக்குள்ள நம்ம மனசு படுற பாடு, இல்ல அதே மாதிரி ஒரு விஷயத்த மற்றவர்கள் நம்மகிட்ட சொல்லும்போது, அவங்க ஒருவேளை இப்படிதான் பண்ணியிருப்பாங்களோன்னு நம்ப அத ப்ராசஸ் பண்றதுக்கான நம்ம மூளைக்கு குடுக்கக்கூடிய அந்த ஒரு டார்ச்சர். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நேர்மையாக இருத்துதல். நேர்மைன்றது எப்பவுமே, என்னைக்குமே உண்மை கண்டிப்பா ஜெயிக்கும். எவ்வளோ லேட் ஆனாலும் பரவால்ல. அது எப்படி போய் எப்படி சுத்திட்டு வந்தாலும் பரவால்ல. அதுக்கு கண்டிப்பாக விக்டரி மட்டும் தான். அதுக்கு மட்டும் தான் கிரவுன் உண்டு. பொய்மைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது நம்மள பின்னோக்கி தள்ளிக்கிட்டே தான் இருக்குமே தவிர, நம்மள வாழ்வில முன்னேற விடாது. இந்த உண்மைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே, எப்பவுமே நம்மளால உண்மையா இருக்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.